கடைசி விசிலடிச்சாலும் சாண்டியாகோ பெர்னாபேயுல பரபரப்பு அப்போதும் அடங்கல. லாலிகா வரலாத்துல பதிஞ்சு போக போற ஒரு ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி அது. ஸ்பெயின் ஃபுட்பாலோட பெரிய டீமான ரியல் மாட்ரிட் புள்ளிப்பட்டியல்ல நடுவுல இருந்த செல்டா விகோ கிட்ட அவங்களோட சொந்த மண்ணுலையே 0-2 வரை அங்குற கோல் கணக்குல ஒரு அதிர்ச்சிகரமான தோல்வியை சந்திச்சாங்க. வெறும் கோல் கணக்கு மட்டுமில்ல, ஃபுட்பால் உலகத்தையே அதிர்ச்சியில ஆழ்த்திச்சு தோத்த விதமும் தான். கூடுதல் நேரம் நெருங்க நெருங்க விரக்தி எல்லை மீறி 2 ரெட் கார்டுகள் வாங்கினாங்க. இதனால ரியல் மாட்ரிட் வெறும் 9 வீரர்களோட தான் ஆட்டத்தை முடிக்க வேண்டியதா போச்சு. இது செல்டா விகோவுக்கு ஒரு பொன்னான தருணம். 2014க்கு அப்புறம் ரியல் மாட்ரிட் மேல வாங்கின முதல் லீக் வெற்றி இது. அதைவிட ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு அப்புறம் பெர்னாபேயுல அவங்க ஜெயிச்ச முதல் ஆட்டம் இதுதான். சொந்த ரசிகர்களோட நம்ப முடியாத அதிர்ச்சி குரல் காதுல கேட்டுச்சு. அது எதிர் டீமோட ஆரவாரமான கொண்டாட்டங்களுக்கு அப்படியே நேர்மாறா இருந்துச்சு. ஒரு வழக்கமான லா லீகா ஆட்டமா ஆரம்பிச்சது. சீக்கிரமே காயங்கள், கோட்டை விட்ட வாய்ப்புகள், உலகத்திலேயே பெரிய கிளப்கள்ல ஒன்னான ரியல் மாட்ரிட் தங்களோட நிதானத்தை முழுக்கவே இழந்த ஒரு பெரிய கதைக்களமா மாறிப்போச்சு. கைலியன் எம்பாப்பே, அர்தா குலர் மாதிரி பெரிய சூப்பர் ஸ்டார்கள் இருந்த டீம் அவங்களோட சொந்த மண்ணுல எப்படி இவ்வளவு அவமானகரமான ஒரு தோல்வியை சந்திச்சாங்க? இதுக்கான பதில்கள், எதிர்பாராத ஹீரோக்கள், அதிகமாயிட்டிருந்த பிரஷர், இப்போ ரியல் மாட்ரிடோட இந்த சீசனையே கேள்விக்குறியாக்க போற ஒரு நெருக்கடி இதுக்குள்ளதான் இருக்கு. ரியல் மாட்ரிட்டுக்கு ஆரம்பத்திலேயே பிரச்சனைங்க தலை தூக்க ஆரம்பிச்சிருச்சு. முதல் விசில் சவுண்டு கேக்குறதுக்கு முன்னாடியேன்னு சொல்லலாம். அவங்களோட நட்சத்திர டிஃபெண்டர் ட்ரெண்ட் அலெக்சாண்டர் அர்னால்ட் தொடைப்பகுதியில காயமாகி 2 மாசத்துக்கு விளையாட முடியாதுன்னு ஏற்கனவே வெளியில உட்கார்ந்திருந்தாரு. அவருக்கோ இது முதல் சீசன். இது அவங்களுக்கு ஒரு பெரிய அடி. அப்புறம் மேட்ச் ஆரம்பிச்சு கரெக்டா 23 நிமிஷத்துலயே இன்னொரு முக்கியமான டிஃபெண்டரான எடர் மிலிட்டாவோ கால் தசைப்பிடிப்பு, ஹாம்ஸ்ட்ரிங் பிரச்சனையால நொண்டி அடிச்சு வெளியில போயிட்டாரு. இது ரியல் மாட்ரிட் அணியோட பின்களத்தை இன்னும் பலவீனமாக்கி அவங்க திட்டங்களை சீக்கிரமாவே மாத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளிருச்சு. இவ்வளவு தடங்கல்கள் இருந்தாலும் ரியல் மாட்ரிட் அணியோட தாக்குதல் ஆட்டம் ஜொலிக்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. பெரிய விலைக்கு வாங்குன வீரரான கைலியன் எம்பாப்பே பந்தை லேசா தூக்கி அடிச்சு கோல் போஸ்டுக்கு மேல தவறவிட்டாரு. அதுவே மேட்ஸோட போக்கையே மாத்தக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்கும். இன்னொரு நம்பிக்கைக்குரிய இளம் வீரரான ஆர்டா குலர் கிட்டத்துல இருந்து அடிச்ச ஷாட்டும் கொஞ்சமா விலகி வெளியில போச்சு. இது அவங்க அணியோட தாக்குதல் ஆட்டம் மேட்ஸ் முழுக்க எப்படி வீணா போச்சுன்னு அப்பட்டமா காட்டுச்சு. ஆனா பலம் குறைந்த அணியா பார்க்கப்பட்ட செல்டா விகோதான் அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டாங்க. இடைவேளை முடிஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே பெருசா யாரும் எதிர்பார்க்காத ஒரு பெயரான வில்லியோட் ஸ்வெட்பெர்க் பந்தை லேசா தட்டி கோலோட கீழ் மூலையில துல்லியமா செலுத்தி கோல் போட்டுட்டாரு. இந்த சீசன்ல அவரோட முதல் லீக் கோல் இதுதான். பெர்னாபே ஸ்டேடியத்தையே வாயடைச்சு போக வச்ச ஒரு பிரமாதமான தருணம் அது. அப்புறம் மறக்க முடியாத ஒரு அதிர்ச்சி தோல்விக்கு இது களம் அமைச்சுச்சு. மேலாளர் ஷாபி அலோன்சோ டீமோட மோசமான ஃபார்ம் பத்தி கிளப் தலைவர் ஃப்ளோரெண்டினோ பெரெஸோட சமீபத்துல பேசுனதுக்கு அப்புறம் ஏற்கனவே ரொம்பவே அழுத்தத்துல இருந்தாரு. இந்த சூழ்நிலையில ஆட்டத்தோட பரபரப்பு அதிகமாயிட்டே இருக்க அவரோட கோபம் வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சுச்சு. ஒரு கட்டத்துல அவரே ஒரு எல்லோ கார்டையும் வாங்கினாரு. இரண்டாம் பாதி நேரம் ஆக ஆக ரியல் மாட்ரிட் ஒரு சமன் செய்யும் கோலுக்காக ரொம்பவே போராடினாங்க. ஆனா செல்டா விகோவோட தற்காப்பு அசரவே இல்ல. ஒரு வரலாற்று வெற்றியை பிடிச்சிடுவோம்னு அவங்க ரொம்ப நம்புனாங்க. நேரமாக ஆக சொந்த மைதானத்துல விளையாடின ரியல் மாட்ரிட் டீமுக்கு பதட்டம் அதிகமாச்சு. அவங்களோட தாக்குதல்கள் வேகம் கூடினாலும் துல்லியம் காணாம போச்சு. அப்போதான் அந்த பெரும் அதிர்ச்சி காத்திருந்துச்சு. ஆல்வாரோ கரேராஸ் ரெட் கார்டு வாங்கி வெளியே போனதும் செல்டா விகோ அந்த ஆட்கள் பலம் குறைவான வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டாங்க. மறுபடியும் வில்லியட் ஸ்வெட்பெர்க் தான் தீர்மானகரமான கோலை அடிச்சாரு. அன்னைக்கு அவர் அடிச்ச அந்த 2வது கோல் அந்த அதிர்ச்சி வெற்றியை உறுதி செஞ்சுச்சு. பெர்னாபேயு மைதானத்துல இருந்த ரசிகர்கள் அப்படியே வாயடைச்சு போயிட்டாங்க. ஒரு கம்பேட் பண்ணலாம்னு இருந்த அவங்க நம்பிக்கை நொறுங்கி போச்சு. ஆனா அதோட இந்த நாடகம் முடியல. விரத்தியில ஒரு கட்டுப்பாடே இல்லாம குழப்பமான நிலையில ரியல் மாட்ரிட் இன்ஜூரி டைம்ல மொத்தமா சின்னாபின்னமாயிட்டாங்க. ஃபுல்பீக்ஸ் ஃப்ரான் கார்சியா மற்றும் ஆல்வாரோ கரேராஸ் 2 பேருமே ரெட் கார்டு வாங்கி வெளியே போனாங்க. இதனால அந்த ஸ்பானிஷ் ஜாம்பவான்கள் வெறும் 9 பேர் கொண்ட டீமா சுருங்குனாங்க. ஸ்டாப்பேஜ் டைம்ல 2 ரியல் மாட்ரிட் பிளேயர்ஸ் வெளியே போனது அவங்களுக்கே ஒரு சோர்வு, ஒரு குழப்பம் தெரிஞ்சது. ஒரு டீம் எவ்வளவு மோசமான நிலையில இருக்குன்னு அப்பட்டமா காட்டுச்சு. அன்னைக்கு ராத்திரி நடந்த அத்தனை குழப்பங்களுக்கும் ஒரு உலகத்தர கிளப் இப்படி சின்னாபின்னமானதற்கும் இது ஒரு சரியான எடுத்துக்காட்டா அமைஞ்சது. உலகப்புகழ் பெற்ற ஒரு சூப்பர் கிளப் சொந்த மண்ணுல 2-0 வரை தோத்து ஒரு கோல் கூட அடிக்க முடியாம ரொம்ப அசிங்கமா மேட்சை முடிச்சுக்கிட்டாங்க.
கடைசி விசில் அடிச்சதும் நிம்மதி கிடைக்கல. ஆனா மாட்ரிட்ல இப்போ எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குன்னு அப்பட்டமா புரிஞ்சுது. அதிர்ச்சி தோல்விக்கு பிறகு மேலாளர் சாபி அலோன்சோ பத்திரிகையாளர்களை சந்திச்சாரு. அவர் பேச்சுல ஒரு உறுதியும் ஒரு அவசரமும் கலந்திருந்தது. இந்த தோல்வியோட கசப்பான உணர்வை நாங்க ஏத்துக்கிறோம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இதிலிருந்து மீண்டு வரணும். இது வெறும் 3 பாயிண்ட்ஸ் தான். சாம்பியன்ஸ் லீக்ல சிட்டிக்கு எதிரா ஒரு மேட்ச் இருக்கு. அதுல நம்ம ரியாக்ட் பண்ணணும், இந்த மோசமான உணர்வை போக்கணும்னு அவர் சொன்னாரு. ஆனா உண்மை நிலவரம் இதைவிட ரொம்ப சிக்கலானது. இந்த அதிர்ச்சி தோல்விக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் கிளப் தலைவர் ஃப்ளோரண்டினோ பெரேஸும் அலோன்சோவும் ஒரு அவசர மீட்டிங் போட்டு பேசினாங்க. ரியல் மாட்ரிட் அணியோட மோசமான ஃபார்ம் பத்தித்தான் அந்த பேச்சுவார்த்தை முழுசும் சுத்தி நடந்தது. கடைசி நேரத்துல கிடைச்ச அந்த 2 ரெட் கார்டுகள் டீம் கண்ட்ரோலை இழந்ததுக்கு ஒரு தெளிவான அடையாளம். இது அலோன்சோவோட வியூகம், டீமை மேனேஜ் பண்ற விதம் மற்றும் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல அவரோட கட்டுப்பாடு, இது எல்லாத்தையும் இன்னும் கேள்விக்குள்ளாக்கிடுச்சு. காயப்பிரச்சனையில அலெக்சாண்டர் அர்னால்ட் 2 மாசம் வெளியில, இப்ப மிலிடாவோவும் அவரு கூட சேர்ந்து வெளியில போனது ரியல் மாட்ரிட் அணியோட பாதுகாப்பு பகுதியில ஒரு மிகப்பெரிய பலவீனத்தை வெளிப்படுத்திடுச்சு. அதுவும் சாம்பியன்ஸ் லீக்ல சவாலான மான்செஸ்டர் சிட்டி டீம் வரப்போற இந்த சூழ்நிலையில இது ரொம்பவே முக்கியம். இது வெறும் 3 பாயிண்ட்ஸ் பிரச்சனை மட்டும் கிடையாது. மனரீதியான பாதிப்பு, ஸ்குவாட் டெப் பத்தி எழுந்துள்ள கேள்விகள், ஃபிட்னஸ் மேனேஜ்மெண்ட், அப்புறம் அவங்களோட சீசன் இன்னும் மோசமா, கட்டுப்பாட்டை இழந்து போறதுக்கு முன்னாடி ஒரு உடனடி எதிர்வினை தேவைங்கிறதுதான் இப்ப முக்கியமான விஷயம். செல்டா விகோவுக்கு இது சும்மா ஒரு வெற்றி மட்டும் இல்லீங்க. இது ஒரு மறக்க முடியாத தருணம், பல வருஷத்துக்கு அவங்க கொண்டாடுற ஒரு வெற்றி. ஏன்னா ரியல் மாட்ரிட்டை ஒரு லீக் மேட்ச்ல, அதுவும் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல ஜெயிச்சதே இப்பதான் முதல் தடவை. பெர்னாபேயில ஜெயிச்சதுன்னா கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு பிறகு. இது அவங்களுக்கு ஒரு பெரிய மன தைரியத்தையும் கொடுத்திருக்கு. அப்புறம் அந்த ரெலிகேஷன் ஜோன்ல இருந்து விலகி வர்றதுக்கு ஒரு முக்கியமான படியாவும் இருக்குது. யாருமே எதிர்பார்க்காத ஹீரோவா 2 கோல் அடிச்ச வில்லியட் ஸ்வெட்பெர்க் செல்டா விகோ கிளப்போட வரலாற்றுல அழியாத இடம் பிடிச்சிருப்பாரு. ஆனா இந்த மேட்ஸோட அதிர்ச்சி லா லிகா புள்ளிப்பட்டியல்ல இருக்கிற தாக்கத்தை விட ரொம்ப பெருசுங்க. ஏன்னா ரியல் மாட்ரிட் மாதிரி ஒரு உலக பெரிய கிளப், பெரிய ஸ்டார் பிளேயர்ஸ் எல்லாம் இருந்தும் அவங்க சொந்த மைதானத்திலேயே 2-0 வரை தோத்து, அதுவும் 2 பேர் வெளியே போய் 9 பிளேயர்ஸோட மேட்சை முடிச்சு ஒரு கோல் கூட அடிக்க முடியாம போனது. இதுவே ஒரு பெரிய நியூஸ் தான் இல்லையா? இந்த தோல்வி பத்தி ஸ்போர்ட்ஸ் ஷோக்கள்ல, பாட்காஸ்ட்கள்ல, அப்புறம் சமூக வலைத்தளங்கள்லன்னு ஓயாத விவாதங்கள் போயிட்டு இருக்கு. இந்த தோல்வியோட ஒவ்வொரு நொடியையும் அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப ரியல் மாட்ரிட் அடுத்து மேன்செஸ்டர் சிட்டியோட ரொம்ப முக்கியமான சாம்பியன்ஸ் லீக் மேட்ஸ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த தோல்வி என்ன காட்டுதுன்னா, எவ்வளவு பெரிய டீமா இருந்தாலும் ஒரு பலவீனம் இருக்குங்கிறத நல்லா நினைவுபடுத்துது. ஷாபி அலோன்சோ தன்னோட டீமை உற்சாகப்படுத்தி இந்த கஷ்டமான சூழ்நிலையில இருந்து அவங்கள வெளியே கொண்டு வருவாரா? இல்ல இந்த தோல்வி அவங்க சீசனையே பாதிக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையோட ஆரம்பமான்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இது சும்மா ஒரு சறுக்கலா, இல்ல பெரிய வீழ்ச்சியோட ஆரம்பமான்னு கால்பந்து உலகம் இப்ப ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருக்கு.